சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ராஜ் பழனியப்பன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். உடல் பருமன், ஒபிசிட்டின்னு 1, 2, 3ன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த துறையினுடைய நிபுணர் நீங்கள். என்னுடைய கேள்வி ஒரு எதிர்மறையான கேள்வியாக கூட இருக்கலாம். கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த சர்ஜரி பண்ணிட்டா போதுமானது, கடகடன்னு உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்லாம் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இன்றைக்கு அந்த பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படலையோ அப்படின்னு ஒரு தோற்றம் வெளியில் இருக்குது. இது நிஜமா அல்லது இல்லை எல்லாம் சாதாரணமாக அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் அது பெருசாக பேசப்படலை அப்படிங்கிறது உண்மையா டாக்டர்? பேரியாட்ரிக் சர்ஜரி இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெருசாக பேசப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, அதோட ரிசல்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆப்ரேஷனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிது. அதோட காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம், அதால் வர பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. அந்த பீக் டைமில் நிறையா பேசப்பட்டது. அந்த பீக் இப்போ பிளாட்டூன்னு சொல்லுவோம். இப்போ அதை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சு டார்கெட்டை ரீச் பண்ணி, ஆமாம், டார்கெட் ரீச் பண்ணி அந்த பிளாட்டூ ஆனால இப்போ எல்லா இடத்துக்கும் பேரியாட்ரிக் சர்ஜரி என்னென்னு தெரிய ஆரம்பிச்சனால அதை பற்றி பெருசாக பேசப்படலை. இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ மெட்டபாலிக் சர்ஜரின்னு புதுசாக அதோட பிரான்ச் ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த நோய்கள் வந்தால் மட்டும், இந்த சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், மூச்சுத்திணறல், கிட்னி ஃபெயிலியர், இது மாதிரி பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனை, இன்ஃபர்டிலிட்டி, இது மாதிரி பிரச்சனைகளுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான கூறுகள் அதிகமானனால உடல் பருமனம் மட்டுமே வச்சு அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நாங்கள்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட், எங்கள் ஸ்பெஷாலிட்டி முடிவு பண்ணாலும் பேரியாட்ரிக் சர்ஜரி ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்றது உடல் பருமனை குறைக்கிறதுக்குன்னு பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணாலும் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் கம்மி, அதுக்கான மக்கள்கிட்ட சொல்கிற விதமும் வேறு மாதிரி ஆனனால இப்போ அந்த பேரியாட்ரிக் சர்ஜரின்ற பேர் ரொம்ப கேள்விப்பட முடியல. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ மருந்துகள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. மக்களுமே நல்ல அருமையான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதால் அந்த பேரியாட்ரிக் சர்ஜரின்றது டோட்டலாகவே அந்த உடல் பருமன், ஹெல்த்து, இந்த வெல்னஸ்ஸு அது மாதிரி பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அந்த பேரியாட்ரிக் சர்ஜரின்ற ஒரு டாப்பிக்கை மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரம் நல்லா பெட்டராகிற மாதிரி, வாழ்நாள் நல்லா இருக்கிற மாதிரி, உடல் நோய்கள் இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சனால இது மாதிரி இப்போ மாறி போய் பேரியாட்ரிக் சர்ஜரியாக ஒரு காலத்தில் பேசப்பட்டது ஒரு கிளினிக்கல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 100 சொச்சம் 200 சொச்சம் கிலோவுக்கு மேலே உள்ளவங்களுக்கு முழு உடல் எடை குறைப்பு, திரும்பவும் சொல்கிறேன், முழு உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே இருந்தது. இப்போ சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, வயிறு எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட பேரியாட்ரிக்கில் பண்ணிக்கிறீங்களேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் வேறு துறை மருத்துவர்கள் லிப்போசெக்ஷன் மூலமாக நீங்கள் இந்த கொழுப்பை குறைக்கலாம்ங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேறு ஒன்று வருது. பேரியாட்ரிக் சர்ஜரியோட ஒரு பார்ட்டில் இதுவும் இருந்து முதல்ல தெரியாமல் இருந்ததா? அப்போ இதுக்கான சிறப்பு மருத்துவர் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறவர்னா, அப்போ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டு இன்னொரு பக்கம் நான் லிப்போசெக்ஷன் மூலமாக அல்லது காஸ்மெட்டிக் சர்ஜன் லிப்போசெக்ஷன் மூலமாக இது எடுக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு குழப்பம் நிலவுது. எது சரி டாக்டர்? பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்கிறப்ப இது நீங்கள் சொன்ன மாதிரி முழு உடல் பருமனை குறைக்கிற விதம், உடல் எடையை குறைக்கிற அறுவை சிகிச்சை. அது இது கூட சேர்ந்து நோய்களுக்கான கூறுகளும் குறையும். ஏன்னா இந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ் சொல்லுவோம், சில ஹார்மோன் குறையும் பொழுது அதனால் ஏற்படுகிற விஷயங்கள் இல்லை, எடை குறைய மட்டும் இல்லை. அதான் இந்த இப்போ மெட்டபாலிக் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் எடை குறையலையோ உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸு, என்சைம்ஸ் எல்லாம் மாறி நோய்கள் இல்லாமல் போகும். இப்போ பார்த்திங்கன்னா உடல் குறையிறது 1 வருஷம் போகலாம், நோய்கள் 1 மாதத்துலேயே இல்லாமல் போகலாம். ஸோ இது மாதிரி ஸ்பெஷாலிட்டி நிறையா வந்தனால இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி, மெட்டபாலிக் சர்ஜரி ஸ்பெசிஃபிக்காக உடல் பருமனுக்காக பண்ணுற நோயின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கு. இதில் லைப்போசெக்ஷன்றது பார்த்திங்கன்னா பாடி கான்டூரிங் சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, ஆனால் தொப்பை மட்டும் அதிகமாக இருக்குது, கை மட்டும் அதிகமாக இருக்குது, அல்லது இந்த லவ் ஹேண்டில்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சில பாகங்கள் மட்டும், குறிப்பிட்ட பகுதி மட்டும் அதிகமாக இருந்ததுன்னா அதை குறைச்சி பாடியை ஷேப்பியாக கொண்டு வரது தான் இந்த லைப்போசெக்ஷன், டம்மி டக், இது மாதிரி ஆப்ரேஷன்லாம். அது உடல் குறைப்பு அறுவை சிகிச்சை கிடையாது. அது பாடி கான்டூரிங், உடலை செதுக்கிற அறுவை சிகிச்சைகள். அது நோய்வாய்களை எதையுமே மாற்றாது, உடம்புல இருக்கிற கொழுப்பை மட்டும் எடுக்கிறது.
அதுவுமே ஒரு 5 கிலோ 6 கிலோ கொழுப்பை மட்டும்தான் எடுக்கும். ஆனால் அதுலேயும் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, அது எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆண்களுக்கு இந்த பிரஸ்ட் இருக்கும், அதை வந்து லைப்போசெக்ஷன் மூலம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க கரண்டில் பார்க்கும்போது ஆசையாயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸு, ஜிம்மு, டயட்டு, கான்ஃபிடன்ஸ் வந்து அதால் குறைவாங்க. ஸோ லைப்போசெக்ஷன் பண்ணி நான் உடல் குறைஞ்சிட்டேன் அப்படின்றது வந்து லைப்போசெக்ஷனால் அந்த உடல் குறைக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுத்து பண்ணுறதுனால அது வந்து எல்லாம் ஒன்றா அப்படியே பூசி கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் ரெண்டும் வேறு வேறு பிரிவு. ஒன்று வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ணுறது லைப்போசெக்ஷன், டம்மி டக்கெல்லாம். பேரியாட்ரிக் சர்ஜரி, மெட்டபாலிக் சர்ஜரின்றது பேரியாட்ரிக் சர்ஜன்ஸ் பண்ணுறது. கண்டிப்பாக இது ரெண்டுமே 2 பிரிவுகள். ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணி உடல் குறைஞ்சதுக்கப்புறம் அப்பையும் சில இடத்துல அசிங்கமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணுவோம். பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் சர்ஜன்ட்டை கொடுத்து அதை ரெண்டையும் சேர்த்து பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா எல்லாமே ஒரு யூனிட் மாதிரி, பேரியாட்ரிக் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன்லாம் டீமாக சேர்ந்தனால அது வந்து மாஸ்க் ஆகிடுது. பேரியாட்ரிக் சர்ஜரியை பொறுத்தளவில் 150 கிலோ 200 கிலோ இருக்கிற ஒருத்தருக்கு குறைக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து அந்த உடம்புடைய தோற்ற பொலிவு முழுமையாக மாறுறதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. முகத்தில் ஆரம்பித்து உடம்பு வரைக்கும் தூரம் ஆயிரும். ஸோ இது வந்து இந்த தோற்ற பொலிவு அப்படிங்கிறது திரும்ப வெயிட் போடுறதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வெயிட் போடக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த சர்ஜரியை பண்ணுறீங்க இல்லைங்களா டாக்டர்? கண்டிப்பாக. வெயிட் போடாத பட்சத்தில் தொலைன்னு போல என்னுடைய உடம்பு பகுதிகள், தோல், முகம் இது வந்து என்னுடைய தோற்றத்தை முழுமையாக மாற்றும். இந்த ஒரு பயம் முதல்ல இருந்தது. ஒரு சில இன்சிடென்ட்ஸை நம்ம அதை பார்த்தோம். கண்டிப்பாக. ஸோ என்னுடைய கேள்வி எங்கே வருது, ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் சகஜம். ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறது ட்ரையல்ஸுக்கு அப்புறம், ஸ்டடீஸ்க்கு அப்புறம் தான் அது மேம்படும். இப்போ நம்ம அதே மெத்தடிக்கில் பண்ணுறோமா, இல்லை வேறு மெத்தடில் பண்ணுறோமா, இல்லை அதே மெத்தடோ வேறு மெத்தடோ இந்த தோற்ற பொலிவு மாதிரியான விஷயங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஒன்று வந்து இந்த சர்ஜரியை வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அதாவது உணவை கம்மி பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு ஆப்ரேஷன். அது வந்து எப்படின்னா இந்த வால்யூம் மீட்டர் சொல்லுவோம். இந்த கண் பசி இருக்கவங்க, பார்த்தாவே சாப்பிடணும், நிறையா பாத்தி கட்டி சாப்பிடுவாங்கவங்கள, அது மாதிரி ஆளுங்களுக்கு பண்ணுற ஒரு அறுவை சிகிச்சை வந்து இந்த இரைப்பையை கம்மி பண்ணி சாப்பிட்றத மட்டும் குறைக்கிறது. இதிலே வந்து நார்மலாக சாப்பிட்றேன் அல்லது நான் டயட்டிங் இருக்கிறேன், கம்மியாக தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு உடல் போடுன்றது இந்த ஜெனட்டிக்கல் மேக்கப். 70% மக்கள் வந்து ஜெனட்டிக்கல் மேக்கப்பால் உடல் பருமன் வராங்க. அவங்களுக்கு தான் நோய்கள்லாம் சீக்கிரம் வரும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து உடல் இரைப்பையை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடம்புல குடல்லிருந்து சாப்பாடை, நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்ணுற தன்மையும் குறைப்போம். சட்டையேஷன் சொல்லுவோம். சீக்கிரமாக பசி அடங்குற மாதிரி இருக்க ஒரு ஹார்மோனுக்கு இடத்தையும் பைபாஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா சாப்பிட்றதும் கொஞ்சம் கம்மியாகும். இந்த உடல் இரைப்பையை கம்மி பண்ணுறதுல வந்து நிறையா குறைப்போம். இந்த மெட்டபாலிக் சர்ஜரின்றப்போ வந்து உடல் இரைப்பையை வந்து கம்மியாக குறைச்சிப்போம். அப்போ வந்து ஓரளவுக்கு டயட்டிங் இருக்கிற மாதிரி சாப்பிட்லாம். இதில் அரை இட்லி 1 இட்லி சாப்பிட்றவங்க இந்த மெட்டபாலிக் சர்ஜரியில் 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்லாம். கூட அப்சார்ப்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிடும். அந்த செட்டையேஷன் பண்ணப்போ என்ன ஆகும்னா பாடி வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கும், உடம்பு வந்து செரிமானம் படுத்துறதுனால. இந்த செட்டையேஷன் கொடுத்தா செரிமானம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். எல்லா உடல் கூறுகள், ஹார்மோன், என்சைம்ஸ் எல்லாம் சீக்கிரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த 3 விதமாகவும் எடையை குறைக்கிறதுனால தான் இது வந்து மெட்டபாலிக் சர்ஜரின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான சர்ஜரி. இப்போ இந்த 2 சர்ஜரி பண்ணுறப்ப என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, ஒரு சர்ஜரியில் இந்த நியூட்ரிஷன்னு சொல்லுவோம்ல, அந்த நியூட்ரிஷன் கொஞ்சம் கம்மியாகும். இந்த மெட்டபாலிக் சர்ஜரி நியூட்ரிஷன் அதிகமாக கம்மியாகும். இந்த ஒரு வருஷம் வந்து பாடி வந்து அடாப்டேஷன் சொல்லுவோம். இந்த மாற்றினது வந்து உடம்பு வந்து ஏற்றுக்கிற நிலவரத்துக்கு 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷம் வரைக்கும் முன்னாடி ஆரம்பித்தப்ப நியூட்ரிஷனை சரியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை. இது வந்து நாங்களுமே கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, மக்களுமே சொன்னாலும் உடம்பு தான் குறையுது இல்லை அப்படின்னு விட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வயசாக தெரிவாங்க, ரொம்ப சதை தொங்கும், மசில் நிறையா போயிடும், ட்ரைனஸ், ஸ்கின் ட்ரைனஸ்ஸு, ஹேர் முடி கொட்டும். இது மாதிரி கொட்டுறப்ப பார்க்குறதுக்கு ஒரு நோயாளி மாதிரியே தெரியாமப்பாங்க. ஒல்லியாகி என்ன பிரயோஜனம், நான் நல்லா இருக்கு இல்லைன்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் கற்றுக்கிட்டு இப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் மாறி இருக்குன்னா, சர்ஜரியில் வந்து கொஞ்சம் அடாப்டேஷன் கொஞ்சம் வந்துருக்கு. எப்படின்னா இந்த ஹார்மோன்ஸு, என்சைம்ஸு அதை அதிகமாக ஸ்ட்ராங்காக கம்மி பண்ணி வச்சு சாப்பிட்றத ரொம்ப குறைக்காமல், ஸோ நியூட்ரிஷன் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸாக இருக்கும். ப்ளஸ் கம்பல்சரியாக ஆக்டிவிட்டியும்
இது நியூட்ரிஷனும் ஆட் பண்ணுவோம் சப்ளிமெண்ட். அப்போ என்ன ஆகும்னா சதைக்குள்ளேயும் தோல்லையுமே வந்து மசில் இருக்கும். அந்த மசில் டைட் ஆகும்போது சுருங்கும். ப்ளஸ்ஸு இந்த ட்ரைனஸ் வராது, முடி கொட்டுறது கம்மியாகும், யங்காகவும் தெரிவிங்க, ரொம்ப ஆக்டிவாகவும் ஆரம்பிப்பீங்க. இது மாதிரி இப்போ மாறி போனனால பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து ரொம்ப இப்போ வந்து இன்றைக்கி அட்மிட் பண்ணி நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் பண்ணி நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் திருப்பி வேலைக்கு போகிற மாதிரி ஸ்டேஜெல்லாம் இப்போ வந்துருச்சு. உடலோட 1, 2, 3ன்னு பல்வேறு வகைகளில் மெட்டபாலிக் ரீஜனில் ஒரு சர்ஜரியை பண்ணும்பொழுது அதனுடைய எதிர்விளைவுகள் சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது எதுவும் இருக்காதா, அல்லது சைடு எஃபெக்ட் இருக்கும் ஆனால் அது இவ்வளவு காலத்தில் அது மாறிடும் அந்த பக்க விளைவுன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஆப்ரேஷன் வந்து எப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோன்னு வச்சுருப்போம். அதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதால எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதால எவ்வளோ நன்மைகள் வருதுன்னு பார்ப்போம். நன்மைகள் வந்து 2 மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்கணும் பிரச்சனைகள் வரதோட. பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் ப்ராப்ளம், சரியாக சாப்பிட முடியாது, ப்ளஸ் நியூட்ரிஷன் கம்மியாகிறனால வீக்னஸ்ஸு, அப்பப்போ வந்து இந்த டம்பிங் சிண்ட்ரோம் சொல்லுவோம். நிறையா சுகர் சாப்பிட்டோம்னா அப்படியே சுகர் குறைஞ்சோன்னா மயக்கம் வர மாதிரி இருக்கும், சில பேர் மயக்கம் மாதிரி விழுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது ரேராக தான் வரும். இப்போ ஆப்ரேஷன் பெட்டராக இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இது இருக்கிறதால கூட அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, சுகரால் இன்சுலின், கிட்னி ப்ராப்ளம் ஆகுது, கண்ணு கெட்டு போக ஆரம்பிச்சிருக்குது, பிபியால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டென்ட்டு போட்டிருக்காங்க, அதால் கிட்னி எஃபெக்ட் ஆகுது. இது மாதிரி ஆளுங்களை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண விட்டோம்னா உடல் பருமனை இன்னொரு 4-5 வருஷத்தில் கிட்னி ஃபெயிலியரு, லிவர் ஃபெயிலியரு, ஹார்ட் ஃபெயிலியரு, இறக்கிறதுக்கான கூறுகள் அதிகம். அப்படின்ற ஸ்டேஜ் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இதுவால் வர பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ரிஸ்க்கு சும்மா அப்பப்போ கொஞ்சம் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வரதெல்லாம் பெருசு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் நமக்கு அந்த டபுள் பெனிஃபிட் அப்படின்ற ஸ்டேஜில் இந்த ஆப்ரேஷனை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஓரளவுக்கு தான் ரிஸ்க் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, ரிஸ்க்கு அதே ரிஸ்க்கு தான், பெனிஃபிட் ஓரளவுக்கு தான் இருக்குன்ற பட்சத்தில் பேஷண்ட்டை ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ சொல்லி என்னன்னு புரிய வைப்போம். இந்த 2 விதமாக தான் நம்ம பிரிப்போம். ஒன்று வந்து அட்வைஸு, இன்னொன்று ரெக்கமெண்டேஷன். ஆனால் அந்த ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ இல்லை. இந்த சிகிச்சை பண்ணல 10 பேஷண்ட்டுக்கு பண்ணுறீங்க. இல்லை, இந்த 10 பேஷண்ட்டில் ஒருத்தருக்கு கூட இது திரும்பவும் வருவதற்கான சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு உறுதியிட்டு சொல்ல முடியுமா, இல்லை பலவேறு காரணங்களால் அதை மறுபடியும் வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வர்றதுக்கு சான்ஸ் உண்டா? அதாவது உடல் பருமன் அறுவை சிகிச்சை அப்புறம் இந்த ஃபேக்ட்னு சொல்லுவோம், இந்த பப்ளிஷ் டேட்டா அதில் வந்து பார்த்தோம்னா 2லிருந்து 20% வரைக்கும் திருப்பி உடல் பருமன் வரதுக்கான கூறுகள் இருக்குது. அதுக்கு 3 காரணம் சொல்லுவோம். காரணம் 1, தப்பான ஆப்ரேஷன். உங்களுக்கு வந்து மெட்டபாலிக் சர்ஜரி பண்ணுற இடத்துல அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ஆப்ரேஷன், சும்மா சாப்பாடு குறைக்கிற ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், இரைப்பை திருப்பி விரிவடையும், ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வெயிட் பண்ணும். இதுவே மெட்டபாலிக் சர்ஜரி பண்ணுறப்ப என்ன ஆகுனா அந்த நியூட்ரியன் அப்சார்ப்ஷன் குறைக்கிறோம்ல, அதனால் அதுக்கான கூறுகள் திருப்பி உடல் பருமன் வரதுக்கான கூறுகள் கம்மி. இருந்தாலும் அதுலேயுமே ஹை கேலரி ஈட்டிங் சொல்லுவோம், சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டாங்கன்னா வர சான்ஸ் இருக்குது. அதனால் 2லிருந்து 20% வரைக்கும் திருப்பி வரதுக்கான கூறுகள் இருக்குது. இதுதான் இந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம்ல. அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி, அவங்களோட சாப்பாடு வழக்கங்கள் எப்படி, அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி, குடும்பத்தில் எப்படி இருக்காங்க, அவங்களோட சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற நோய்களையும் சேர்த்து வச்சு தான் நம்ம ஆப்ரேஷன் டிசைட் பண்ணணும். இதில் வந்து 1லேருந்து 2% மேக்ஸிமம் 100 பேர்த்துக்கு பண்ணால் 1-2 பேர்த்தை தவிர மீதி எல்லாமே உடல் பருமனை திருப்பி வராமல் பார்த்துக்கலாம். பல இடங்களில் சர்ஜரிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துலையும் எடை குறைப்புங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆர்த்தோ, மூட்டு வலி பிரச்சனை எடையை குறைங்க, வயிற்று பிரச்சனை எடையை குறைங்க. எடை குறைப்பு அப்படிங்கிறது வந்து பல்வேறு விஷயங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வாக இருக்குது. ஆனால் ஒரு பேரியாட்ரிக் சர்ஜன் வந்து எடுத்தோன்னே வாங்க எடையை குறைங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. கண்டிப்பாக. அப்போ மற்ற டாக்டர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி, இல்லைங்க நீங்கள் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் நாங்கள் பண்ணுற இந்த விஷயம் சரியாக வரும் அப்படின்னு முடிவெடுக்கலாம். அப்படி எந்த சர்ஜரி முடிவெடுக்கப்படுது? ஒன்று வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஓகே, ஒரு 120-130 கிலோவுக்கு மேலே போயிட்டாங்க வச்சுங்களேன். ஏன்னா நம்மளோட மூட்டு தான் வந்து முக்கால்வாசி வெயிட்டை ஏற்றுக்கிறது. நார்மல் வெயிட்டில் இருந்தீங்கன்னா அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து 20-30 வருஷம் வரைக்கும் அதோட லைஃப் இருக்கும். வெயிட்டு அதிகமாக அது லைஃப் குறையும். இதுவே மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், 40 கிலோவுக்கு மேலே போயிட்டிங்கன்னா
5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு மூட்டு ஆப்ரேஷன் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மெயினாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காரங்க சொல்லுவாங்க, வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே வெயிட் இருந்தால் நீங்கள் முதல்ல பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிவிட்டு 6 மாதமோ 1 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க பண்ணிக்கலான்னு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறப்ப 20-30% மக்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையே தேவைப்படாமல் போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஸ்பெஷாலிட்டி எங்ககிட்ட அனுப்புறது. ரெண்டாவது பார்த்தோம்னா, இந்த மூச்சுத்திணறல்னு சொல்கிறோம்ல, ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். அவங்க வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு வந்துடும். ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னா அவங்க இந்த சிபேப் மிஷின் வச்சு தான் தூங்க முடியும். அந்த மிஷின் தூங்கும்போது என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் சரியாக போகாமல் நைட்டும் சரியாக தூங்க முடியாது, டே டைம் ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே அவங்க ரிஸ்க் ஆகிடுவாங்க. நீங்கள் ஒரு காரில் ஓட்ட விட்டு வச்சுங்களேன், 5 நிமிஷம் யாரும் பேசாமல் இருந்தாங்கன்னா தூங்கிடுவாங்க. வீலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் காரணம் அது. 30% ஹார்ட் அட்டாக்கு காரணம் அது. ஸோ ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வர ஸ்டேஜில் அந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் 2 ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே நாங்கள் வந்து மெடிக்கலாக ட்ரீட் பண்ண முடியாது, பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணாமல் விட்டிங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிரும், அல்லது நீங்கள் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் ஐசியூவில் அட்மிட் பண்ணி வெண்டிலேட்டரில் போட்டு ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அனுப்புகிறாங்க. மூணாவதாக பார்த்தோம்னா, இந்த மாதவிடாய் பிரச்சனை இன்ஃபர்டிலிட்டின்னு வருது இல்லைங்க. அப்போ என்ன ஆகும்னா, 50 கிலோ 60 கிலோவுக்கு மேலே இருக்கவங்க 4-5 தடவை ஐவிஎஃப் எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு மேலே திருப்பி ஃபெயில் ஆக ஏஜும் வயசும் ஆகுது, உங்களோட முட்டையோட இது அல்லது உங்களோட ஸ்பெர்மோட விந்தோட தன்மைகள் குறைஞ்சிட்டே போகும். அப்போ உங்களுக்கு ஒன்று திருப்பி ஃபெர்டிலைஸ் ஆகிற சான்ஸ் கம்மி, அப்படியே ஆனாலும் அனாமலை உடல் கூறு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்குது. அதனால இப்போ வந்து நீங்கள் சீக்கிரமாக பார்க்கணுன்னா இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணணுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா, பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணப்போ அட்வான்டேஜ் என்னென்னா 100% அந்த பிசிஓடின்றது சரியாக போகும். இன்ஃபர்டிலிட்டி 70% பெட்டர் ஆகும். ஸோ உங்களுக்கு 70% சான்ஸ் இருக்குது திருப்பி ஐவிஎஃப் இல்லாமையே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. அப்படியே ஐவிஎஃப் தேவைப்பட்டாலும் சக்ஸஸ் ரேட் வந்து அந்த 60-70% சொல்கிறாங்களே அந்த சக்ஸஸ் ரேட்டு வந்துடும். இதில் பெரிய அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் இருக்குல்ல, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் குண்டாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை குண்டாக பிறக்கிற சான்ஸ் அதிகம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் இருக்கிறப்ப 3 மாதம் 6 மாதத்தில் உங்களுக்கு சுகர் வர சான்ஸ் இருக்குது, பிபி வர சான்ஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வராது. குழந்தைக்கு ஜீன் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். ஜீன் மியூட்டேஷன்றது ஜீனே மாறுறது, அது வந்து 4-5 ஜென்ரேஷன் ஆகும். ஜீன் எக்ஸ்பிரஷன் குழந்தை வந்து உடல் பருமனுக்கான எக்ஸ்பிரஷன் இல்லாமல் உடல் நார்மலாக இருக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷனில் பிறக்கும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. இதால் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அதிகமாக நம்மளுக்கு ஒரு வெயிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஓகே உங்களுக்கு சர்ஜரி பண்ணாலும் இதெல்லாம் அட்வான்டேஜ்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புறது. இது இல்லாமல் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்புகிறாங்க. கிட்னி, லிவர், நாங்கள்லாம் இப்போ ஹார்ட்டு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கூட சேர்ந்து இது பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்குது. ஏன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் நீங்கள் 150 கிலோ 160 கிலோ அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால கூட பண்ணி வெயிட்டையும் குறைச்சி அதையும் குறைக்கிற மாதிரி. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணுற மாதிரி. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் 150 கிலோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ஃபெயிலியர் சான்ஸ் அதிகம். ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரி வித் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இது மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டியில் பண்ணாலும் இந்த 3 ஸ்பெஷாலிட்டியில் வந்து நார்மலாக இருக்கிற மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்வு கொடுக்கறதுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இப்போ அதிகமாகிட்டு வருது. ஒன்றும் நீங்கள் சொன்னது மாதிரி மருத்துவ ரீதியான காரணங்கள். இன்னொன்று இல்லை டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல அதனால் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அப்போ இது எந்த பக்கம் திரும்புது அப்படின்னா, ஒரு காஸ்மெட்டிக் சைடுக்கு வந்துடுறோம் நம்ம. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அப்போ காஸ்மெட்டிக் சைடாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சர்ஜரியை பண்ணி நீங்கள் உங்கள் திருமணத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு ஒரு மருத்துவராக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களா? இல்லைம்மா இது பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் சர்ஜரிக்கு வரணும், திருமணம்ங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அதுக்காகலாம் இந்த சர்ஜரியை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்களா? 2 விதமாக பேஷண்ட் வருவாங்க. ஒருத்தவங்க வந்து 15 கிலோ 20 கிலோ தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பையன் வந்து குண்டுன்னு சொல்கிறான் அல்லது பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். அதுக்கு நிறையா மற்ற தீர்வுகள்லாம் இருக்குது. பலூன் இருக்குது, மருத்துவம் இருக்குது. இந்த மெடிசின் பலூன் இப்போல்லாம் மெடிசன்லாம் நல்ல மெடிசன்லாம் வந்திருக்கு. 15 கிலோ 20 கிலோலாம் ஈஸியாக குறைக்கிறதுக்கு. இது மாதிரி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி டயட்டில் மாடிஃபை பண்ணி
சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் பண்ணி அனுப்பி வைப்போம். ஆனால் சில பேர் வந்து கல்யாணம் ஆக மாட்டேன்னு வருவாங்க, ஆனால் 150 கிலோ இருப்பாங்க. இந்த 40 கிலோவுக்கு மேலே எடை போயிடுச்சு, பிஎம்ஐன்னு சொல்லுவோம். அந்த பிஎம்ஐ வந்து 37.5க்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க வந்து இன்வேரியபிளாக 95% மக்கள் ஒல்லியாக முடியாது. 100 பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நான் சர்ஜிக்கல் 5 பேர் தான் குறைய முடியும். அந்த 5 பேர்த்துலேயும் 4 பேர் திருப்பி வெயிட் போட்டுருவாங்க. ஸோ எஃபெக்டிவ்லி பார்த்தோம்னா 1% மக்கள் தான் மார்பிட் ஒபிசிட்டி ஆனதுக்கப்புறம் திருப்பி எடை குறைச்சி மெயின்டைன் பண்ண முடியும். அது மாதிரி மக்களுக்கு காஸ்மெட்டிக்காக வந்தாலும் உங்கள் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் இல்லாமல் இது லைஃப் ஆல்டரிங் ப்ரொசீஜராக இதை பண்ணுவோம். அதனால கைட்லைன்ஸ் வச்சுருக்கோம். அந்த கைட்லைன்ஸ்க்குள்ளே வர மக்களை மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தோன்னா பெண்களுக்கு இன்வேரியபிளாக பிசிஓடி இருக்கும், இன்ஃபர்டிலிட்டி வரும். கல்யாணம் பண்ணுறது ஒரு கஷ்டம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது அடுத்த பிரச்சனை. அதனால் இந்த இன்ஃபர்டிலிட்டி பிசிஓடியும் சேர்த்து இது தீர்வு தர்றதால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை வந்து காஸ்மெட்டிக்காக பார்க்காம லைஃப் ஆல்டரிங் ப்ரொசீஜராக பார்த்து இதை நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரியை பொறுத்தளவில் அது விரிஞ்சிருக்கு. அதனுடைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பலனளிக்கக்கூடிய அளவில் வந்திருக்கு நமக்கு. இதெல்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறது அதுதான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். வந்து ரொம்ப அழகாக சில கருத்துக்கள் எங்களுக்கு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444404066. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.